சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலும் பறந்தது தமிழக வெற்றி கழக கொடி. 18வது IPL போட்டியானது கடந்த 22ஆம் தேதியன்று கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் வைத்து விமர்சையாக தொடங்கியது. இந்நிலையில் நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதியது. அப்போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியும் பெற்றிருந்தது. அப்போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பார்வையாளர்களுக்கிடையே தமிழக வெற்றி கழக தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை உயர்த்தி பறக்க விட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் சேப்பாக்கம் மைதானத்தில் ராக்ஸ்டார் அனிருத்தின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதில் அனிருத் தளபதி விஜயின் பேடாசுமா மற்றும் ஹலமதி ஹபீபோ ஆகிய பாடல்களை பாடி வைப் செய்திருந்தார். தற்போது மைதானத்தில் தமிழக வெற்றி கழக கொடியும் பறக்க விட்டிருப்பது தமிழக வெற்றி கழக தோழர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. அண்மை காலமாகவே எந்த ஒரு விழாக்களா இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்க விடுவது ஒரு ட்ரெண்டாகி வருகிறது.